வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆரணியில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதி சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் ஆரணி பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கினர். இதன் பின்னர் 9வது வார்டு கழக செயலாளர் PS பாலகுருவப்பா ஏற்பாட்டில் சத்திரம் பஸ் நிறுத்தம் அருகே கட்சி கொடியினை மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் TS குருவப்பா ஏற்றி வைத்தார். ஆரணி பேரூர் செயலாளர் P முத்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆரணி பேரூர் முன்னாள் செயலாளர்கள் T கண்ணதாசன், GP வெங்கடேசன் ஆகியோர் இனிப்பு வழங்கினர். ஆரணி பேரூர் அவைத்தலைவர் G ரமேஷ், பேரூர் பொருளாளர் G கரிகாலன், துணை செயலாளர்கள் கோபி, நிலவழகன், கலையரசி ஆகியோர் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்டவைகளை வழங்கினர். முடிவில் A ஆறுமுகம், வினோத்குமார் ஆகியோர் நன்றி கூறினர். இதன் பின்னர் ஆரணி பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஆரணி பேரூர் கழகத்தின் நிர்வாகிகள் நீலகண்டன், ரகுமான் கான், ஜெயக்குமார், தமிழ்ச்செல்வன், பிரபுகுமார், சாய் சத்யா, பார்த்திபன், முரளி, விமல்ராஜ், தமிழழகன் உள்ளிட்ட வார்டு செயலாளர்கள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்மையிலும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு பாடுபடுவோம், போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் திராவிட மாடலின் இலக்கு.